அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரின். பிரச்சனைகள் வருகிற நேரம், ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகள் வருகிற நேரம், இந்த உலகத்தில் மிக பெரும் ஒரு அதிசயம் நடக்க போகுது. அந்த மனிதன் தன்னுடைய தூக்கத்தில் திடீரென்று எழும்ப ஆரம்பிக்கிறான். தன் இறைவனோட கொஞ்ச ஆரம்பிக்கிறான். தன் இறைவனோட கெஞ்சி சொல் கேட்க ஆரம்பிக்கிறான். இறைவன் அவனை மெல்ல மெல்ல நெருக்கிறான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரின். பொறுமையாளர்களோட அல்லாஹ் இருக்கிறான். மதா நஸ்ருல்லாஹ். அல்லாஹ்வுடைய உதவி எப்ப? இன்ன நஸ்ருல்லாஹி கரீம். அல்லாஹ்வுடைய உதவி கிட்ட வந்துட்டு உனக்கு அல்லாஹ்வை நெருங்குவதற்கு, அல்லாஹ்விடம் நெருக்கத்தை உண்டாக்குறதுக்கு இந்த துனியாவில் அல்லாஹ் மூமின்களுக்கு பிரச்சனையை கொண்டு வருகிறான். காபிர்களுக்கு என்னப்பா எனக்கு ஆச்சன்னு தலை சுத்தி கீழே விழுவுறான், திரும்ப எழும்புறான், திரும்ப அடி, திரும்ப கீழே விழுவுறான். என்னப்பா எனக்கு ஆச்சு, தடமாறுறான். அதையெல்லாம் தாண்டி பிரச்சனை முடிய ரசூலுல்லாஹ்வுக்கு வருகிற நேரம் பெருமானார் சிரித்த முகத்தோடு பதில் கொடுத்தார்கள். கோபம் இல்லாமல் பதில் கொடுத்தார்கள். மக்கள் மன்றத்தில் தைரியமாக போய் நின்றார்கள். யுத்த களத்தில் முன்னாடி போய் நின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வச்சு மற்றவங்களை ஒப்பிட்டு பாருங்க, அந்த கல்வி எப்படி. இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு புரிந்து தருகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பல்கலைக்கழகம், எந்த ஆசானிடம் படித்தார்கள், எங்க போய் படிச்சாங்க கேட்டீங்கடா? இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் எந்த ஸ்கூலுக்கு அனுப்பல. ரசூலுல்லாஹ்வுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்த பாப்பா யாரு? யாருமே இல்ல. உம்மா யார்? யாருமே இல்ல. தன் உறவுகள் யார்? யாருமே இல்ல. ரசூலுல்லாஹ்வுக்கு சிரித்து பேசுவதற்கு நானா தம்பி, செல்லுமா ஆறுதல் சொல்லுவதற்கு தாத்தா தங்கச்சி, ஓடி விளையாட தம்பிமார்கள் யாருமே இல்லை. பெருமானாரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். நீங்க போய் இவர்ட்ட கேட்டா அவர் தான் உஸ்தாத், இவர் தான் படிச்சு கொடுத்தார், அவர் தான் படிச்சு கொடுத்தார். ரசூலுல்லாஹ்வுக்கு நோ ப்ரொஃபசர்ஸ் இல்ல, லெக்சர்ஸ் இல்ல, ஸ்கூல் இல்ல, கேம்பஸ் இல்ல, உம்மி. அல்லாஹ் சொல்றான், அவர் உம்மியாவை வச்ச நான் படித்து கொடுத்தேன். என்ன படிப்பு? எல்லா பிரச்சனை நேரம் ஓடுற படிப்பு இல்ல, சாகிறது இல்ல, நொந்து போறது இல்ல, ரப்பிடம் இன்னும் இன்னும் நெருங்குவது எப்படி, இந்த கல்வை சரி செய்து வருகிற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவது எப்படி, அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவது எப்படி, இந்த பாடம் தான் அவருடைய முழு வாழ்க்கை. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊன். நபி அவர்கள் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் சொல்லுங்கள், உங்களை பின்பற்ற சொல். நபி சொன்னார், என்னை பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ். அல்லாஹ் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பான். ரசூலுல்லாஹ்வை பின்தொடர்வது என்பது பிரச்சனை நேரம் எப்படி முகம் கொடுப்பது. இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி முகம் கொடுத்தார்? நீங்க போய் பாருங்க. ஃபஸபருன் ஜமீல். முடிவை பாருங்க. சூரா யூசுப் பரட்டி பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா புல்ல கிடைக்குது. கிடைச்சா அந்த புல்ல கிடைக்கிற மூமெண்ட் குர்ஆன் எப்படி என்று சொல்லல, பட் ஃபிரௌன்ட பட வந்துட்டாங்கன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு துடிப்பு. ஏண்டா ஒரு உம்மா தன் புள்ளைய பெட்டியில போட்டு ஒரு ஆத்துல வீச மாட்டாங்க, போய் வைப்பாங்க. அல்லாஹ் சொல்றான் வீசுங்கன்றான். அந்த டென்ஷனை காட்ட அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சின்ன புள்ளைய பெட்டியில போட்டு அவங்க உம்மு மூசா கொண்டு போய் ஆத்துல வைப்பாங்க. ஏதாவது ஒன்று நடந்தா அல்லாஹ் பயன்படுத்துற வாசகத்தை குர்ஆனை பாத்தீங்கன்னா வீசுங்க. வீசினா எவ்வளவு டென்ஷன், ஒரு ஊத்தைய வீசுற மாதிரி அல்லாஹ் சொல்றாங்க. வீசினாங்க. வஹா இலா உம்மி மூசா. மூசாவுடைய உம்மாவுக்கு நாங்க வகை அறிவித்தோம். அந்த குழந்தைக்கு நீங்க பால் கொடுப்பீங்கன்னு நாங்க வகை அறிவித்தோம். அந்த வகை கிடைத்த அந்த உம்மா அப்படி நிக்கிற நேரம் போகுது புள்ள. அல்லாஹ் சொல்றான், கல்பு வெறுமையாச்சு, நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு என்ன ஆச்சு, இங்கால வந்து கொலை செய்ய போறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே புள்ளைக்கு ஒரு ஐடியா வருது, புள்ளைய போட்டு வீசுறோம். அல்லாஹ் வீசின பிறகு சுப்ஹானல்லாஹ் சூரத்துல் கஸஸ்ல அல்லாஹ் பேசுறான், துடிக்கிறாங்க. என் புள்ள அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்ற அல்லாஹ். நாங்க அவங்க கல்பை கண்ட்ரோல் பண்ணாட்டி, நாங்க அவங்க கல்பை ஸ்ட்ராங் ஆக்காட்டி சொல்லிடுவாங்க, என் புள்ள. மூசா நபியுடைய கதை முடிஞ்சிருக்கு. ஃபிரௌனுடைய கூட்டத்தார் வந்து அழிச்சிருப்பாங்க. நாங்க அவங்களுடைய கல்பை அமைதிப்படுத்தினோம். புள்ள போகுது. தாத்தவா மூசா நபியுடைய தாத்தவா அனுப்புறாங்க, பெரியவங்க கொஞ்சம் போய் பாரு என்ன நடக்குது. கேக்குது இல்ல மனசு, நானா வீசண்டு கேக்குது இல்ல. அல்லாஹ் சொல்றான் கல்புகளை பத்தி. போகிற வழியில போய் நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கிற நேரம் ஒரு அற்புதம் நடக்குது. நாங்கள் ஹராமாக்கினோம் மூசாவுக்கு. யாருடைய எந்த பாலையும் மூசா நபி குடிக்கல. அந்த நேரத்துல தான் இந்த யுவதி இருந்துட்டு சொல்றா, அல் அதுல்லுக்கும், நான் ஒரு ஊட சொல்லட்டுமா, அலா அஹ்லி பைத்தின், ஒரு ஊடு இழுத்து சொல்றாவ, ஒரு ஊட சொல்லட்டுமா, அவங்க வந்து பால் கொடுப்பாங்க, அவங்க பொறுப்பெடுப்பாங்க. இந்த டென்ஷன்ல ஃபிரௌனுடைய அரண்மனை என்ன சொல்லுது, ஓகே அவங்களை கூட்டிட்டு வாங்க.
அல்லாஹ் திருப்பி சேர்க்கிறான். கல்பு பதறினதுக்கு பிறகு அல்லாஹ் வாக்களித்தான், எப்படி நான் புள்ளையை சேர்த்தேன். அல்லாஹ் சாகடிக்காம அந்த உம்மாவுடைய முகம், அதாவது கண்கள் குளிர்ச்சியாகுது. யா ரப், நீ கொண்டு வந்து என் புள்ளைட்ட அரண்மனையில வாழ விட்டு, அரண்மனையில பிரின்சஸா வாழ போறார், அங்க நான் தான் பால் கொடுக்கணும் என்று தேர்ந்தெடுத்து ஃபிரௌனுடைய கல்பு அல்லாஹ் எப்படி சேஞ்ச் ஆக்கினான். அது வர்ற நேரம் அந்த புள்ளை எடுத்து ஃபிரௌனுடைய மனைவி புள்ளை எடுத்து போட்டு கையில வச்சுட்டு, மாஷா அல்லாஹ், எப்படி எவ்வளவு குர்ரத்தாயினுல்லி, கண்ணெல்லாம் குளிர்ச்சியா இருக்குது, வாலக்கு உனக்கு தான் பான்றான். ஃபிரௌனை காட்டிட்டு எனக்கு மட்டும் இல்ல உனக்கு. அவன் உடனே வைஃப் சொன்னான், ஆமான்ட்டான். வைஃப் சொன்ன உடனே அவன் கல்பு இறங்கிட்டு, சரிடா, ஓ எனக்கும் அந்த மாதிரி கண் குளிர்ச்சின்ட்டான். ஃபிரௌனுடைய கல்பு சேஞ்ச் ஆயிட்டு அவனை கொல்லக்கூடிய மூசா நபி அந்த அரண்மனையில் வளர்க்கிறான். அல்லாஹ் கொடுக்கிறான். யாரை வளர்த்தோமோ, யாருக்கு தீத்தினோமோ, யாருக்கு ஊட்டினோமோ, யாருக்கு ட்ரெஸ் பார்த்து கொடுத்தோமோ, அவன் கொல்ற நேரம் தான் அந்த கல்பு வெட்டிச்சு செதற